வணக்கம். இன்னைக்கு நம்ம போர்ட் ஆஃப் கன்சலேஷன் பார்க்க போறோம். போர்ட் ஆஃப் கன்சலேஷன்னா சமரச வாரியம். There are three modes for settlement of an industrial dispute ன்னு பார்த்தோம். First one is conciliation machinery, second one is arbitration, third one is adjudication. இதுல conciliation machineryல என்னெல்லாம் அமைப்புகள் வரும்னா works committee, conciliation officers, board of conciliation and courts of enquiry. டுடே லெக்சர்ல நம்ம போர்ட் ஆஃப் கன்சலேஷன் மட்டும் பார்க்க போறோம். போர்ட் ஆஃப் கன்சலேஷனை பத்தி செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 5ல என்னெல்லாம் வரும்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். அப்பாயின்மெண்ட் பத்தி செக்ஷன் 5 சப் கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. The appropriate government may as occasion arises by notification in the official gazette constitute a board of conciliation hereinafter called the board for promoting the settlement of an industrial dispute. So ஒரு உரிய அரசு அபிஷியல் கசெட்ல ஒரு நோட்டிபிகேஷன் போட்டு போர்ட் ஆஃப் கன்சலேஷன் அதாவது சமரச வாரியத்தை கான்ஸ்டிடியூட் பண்ண முடியும். இந்த போர்ட் ஆஃப் கன்சலேஷனுக்கு ஷார்ட் ஃபார்மா போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டியூட்டி என்னன்னா ஃபார் ப்ரமோட்டிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், தொழில் சச்சரவுகளை தீர்த்து வைப்பது. ஸோ இதை பத்தி தான் செக்ஷன் 5 சப் கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷனை பத்தி செக்ஷன் 5 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் chairman and 2 or 4 other members வருவாங்க. So the board of conciliation shall consist of a chairman and 2 or 4 other members as the appropriate government thinks fit. இந்த chairman சொல்றோம் இல்லையா, இவங்க எப்படி இருக்கணும்னா shall be an independent person. So the chairman shall be an independent person. அதாவது தலைவர் தன்னிச்சைய நபராக இருக்க வேண்டும். இந்த இண்டிபெண்டன்ட் பர்சனை பத்தி செக்ஷன் 2I விளக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 or 4 அதர் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த அதர் மெம்பர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது the other members shall be persons appointed in equal number to represent the parties to the dispute. So அவங்க ஈக்குவல் நம்பர்ல தான் அப்பாயிண்ட் ஆகி இருக்கணும். அதனாலதான் 2 or 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர்ல இருக்கணும். அதான் இதோட அர்த்தம். The other members shall be persons appointed in equal number to represent the parties to the dispute. Last point, any person appointed to represent a party shall be appointed on the recommendation of that party. So பார்ட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த எனி பர்சன் அப்பாயிண்ட் ஆகி இருக்கணும். இதை பத்தி செக்ஷன் 5 சப் கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அதான் அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். பட் இஃப் எனி பார்ட்டி ஃபெயில்ஸ் டு மேக் அ ரெக்கமெண்டேஷன் within the prescribed period, the appropriate government shall appoint such persons as it think fit to represent that party. இதை பத்தி ப்ரொவிஷன் டு செக்ஷன் 5 சப் கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பார்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படி பார்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணலன்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் யாரு அதுல ஃபிட்டா இருப்பாங்கன்னு நினைச்சு அந்த பர்சன்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணலாம் டு ரெப்ரசன்ட் தட் பார்ட்டி. அடுத்த பாயிண்ட், a board having the prescribed quorum may act notwithstanding the absence of chairman or any of its members or any vacancy in its member. So prescribed quorum போர்ட்ல இருக்கணும். prescribed quorumனா என்னன்னா 5 நபர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் 3 பேராவது பிரசன்ட் ஆகி இருக்கணும். 3 நபர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் 2 பர்சனாவது பிரசன்ட் ஆகி இருக்கணும். அப்படி பிரிஸ்கிரைப் குவாரம் போர்டு வச்சிருந்துச்சுன்னா they may act, அவங்களால செயல்பட முடியும் even if the chairman or any of its member absent ஆனாலும். But if the appropriate government notifies that board that the services of the chairman or any other member have ceased to be available, the board shall not act until a new chairman or member as the case may be has been appointed. So board appropriate government notify பண்ணது, அதாவது சேர்மன் இல்ல அதர் மெம்பர் அவைலபிலிட்டி இல்ல அப்படின்னா போர்டு ஆக்ட் பண்ண முடியாது until a new chairman or as member as a case may be has been appointed.
இத பத்தி தான் provision to section 5 subclass 4ல சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம reference of dispute பார்க்க போறோம். So when the appropriate government is of opinion that any industrial dispute exists or is apprehended, it may at any time by order in writing refer the dispute to a board for promoting a settlement thereof. இத பத்தி section 10 subclass 1A ல சொல்லியிருக்காங்க. அதாவது உரிய அரசுக்கு ஒரு ஒப்பீனியன் வருது, அதாவது தொழில் சச்சரவு அங்க எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இல்லைன்னா நடைபெறும் அப்படின்னு நினைச்சாலே இட் மே அட் எனி டைம் ஒரு ஆர்டர் போட முடியும். அதுவும் அந்த ஆர்டர் ரைட்டிங்ல இருக்கணும். அவங்க ரெஃபர் பண்ணலாம் டிஸ்பியூட்ட டு எ போர்ட் ஃபார் ப்ரமோட்டிங் அ செட்டில்மெண்ட் தேரா. இவன் அடுத்த பாயிண்ட்ல பார்ட்டிஸ் கூட ரெஃபர் பண்ண முடியும். அதுதான் இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். Where the parties to an industrial dispute apply in the prescribed manner, whether jointly or separately, for a reference of the dispute to a board, the appropriate government, if satisfied that the persons applying represent the majority of each party, shall make the reference accordingly. இதை பத்தி செக்ஷன் 10 சப்கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்டிஸ் டு த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்து ப்ரிஸ்கிரைப் மேனர்ல அதுவும் ஜாயிண்டாகவும் இல்லை செப்பரேட்லியாகவும் அப்ளை பண்ண முடியும். எதுக்காக? ஃபார் த ரெஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்பியூட் டு எ போர்ட். அப்படி ரெஃபர் பண்ணா இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அதாவது இந்த பார்ட்டிஸ் அப்ளை பண்றவங்க மெஜாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா தே கேன் மேக் அ ரெஃபரன்ஸ் டு எ போர்ட். அடுத்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட். இதை பத்தி செக்ஷன் 10 சப்கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. So when said this industrial dispute has been referred to a board under section 10, the appropriate government may by order prohibit the continuance of any strike or lockout in connection with such dispute which may in existence on the date of the reference. So strike or lockout once dispute வந்து போர்டுக்கு போனுச்சுன்னா அதை தடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டியூட்டிஸ். டியூட்டிஸ பத்தி செக்ஷன் 13ல சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா டு பிரிங் அபவுட் த செட்டில்மெண்ட் ஆஃப் த டிஸ்பியூட். இதை பத்தி செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த டிஸ்பியூட் ஹாஸ் பீன் ரெஃபர்ட் டு எ போர்ட் ஆஃப் கன்சலேஷன், இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த போர்ட் டு பிரிங் அபவுட் த செட்டில்மெண்ட். ஸோ ஃபார் தட் பர்பஸ் என்ன செய்யலாம்? இட் ஷால் விதவுட் டிலே investigate the dispute and all the matters affecting the merits and the right settlement thereof. So on the purpose it shall do all such things as it think fit for the purpose of inducing the parties to come to a fair and amicable settlement of the dispute. So இதுதான் first duty. அடுத்த இது வந்து to send a report and memorandum of settlement to the appropriate government. இதை பத்தி செக்ஷன் 13 சப்கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செட்டில்மெண்ட் அரைவ் ஆயிருச்சுன்னா அவங்க என்ன செய்யணுமா? அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் வித் த மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட். அந்த மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட்டை பார்ட்டிஸ்ட்டு சைன் பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ செட்டில்மெண்ட் ஆஃப் த டிஸ்பியூட் இஸ் அரைவ்ட் அட் இன் த கோர்ஸ் ஆஃப் கன்சலேஷன் ப்ரொசீடிங், த போர்ட் ஷால் சென்ட் அ ரிப்போர்ட் thereof to the appropriate government together with the memorandum of the settlement signed by the parties to the dispute. இம்ம செட்டில்மெண்ட் அரைவ் ஆகலன்னா என்ன ஆகும்? இதுதான் அடுத்த பாயிண்ட். To send a full report to the appropriate government setting forth the steps taken by the board in case no settlement is arrived at. இதை பத்தி செக்ஷன் 13 சப்கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செட்டில்மெண்ட் அரைவ் ஆகலன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், எதனால அவங்களால செட்டில்மெண்ட் அரைவ் ஆகல அப்படிங்கிற ஃபுல் ரிப்போர்ட்டை அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அடுத்து டு கம்யூனிகேட் ரீசன்ஸ் டு த பார்ட்டிஸ் இஃப் நோ ஃபர்தர் ரெஃபரன்ஸ் மேட். ஸோ இப்போ on the receipt of a report in respect of a dispute relating to a public utility service, the appropriate government does not make a reference to a labor code, industrial tribunal or national tribunal under section 10. It shall record and communicate to the parties concerned and the reasons therefore. So once refer பண்ணனும், once refer பண்ணலனா என்ன ரீசன்ஸ்ங்கறத பார்ட்டிஸ்ட கம்யூனிகேட் பண்ணனும். இதுதான் செக்ஷன் 13 சப்கிளாஸ் 4ல சொல்லிருக்காங்க. அடுத்து ரிப்போர்ட்டர் 2 monthsக்குள்ள சப்மிட் பண்ணனும். அதான் to submit report within 2 months. So the board of conciliation must submit its report within 2 months of the date on which
the dispute was referred to it or within a shorter period as may be fixed by the appropriate government. So இத பத்தி section 13 subclass 5 ல சொல்லிருக்காங்க. So 2 monthsக்குள்ள report submit பண்ணலாம் இல்ல அதை விட ஏதாவது shorter periodல கூட submit பண்ண முடியும். So the appropriate government may from time to time extend the time for the report by such further period not exceeding 2 months in the aggregate. So appropriate government நினைச்சா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் 2 monthsக்குள்ள தான் இருக்கணும். So maximum 2 monthsக்குள்ள ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடணும். அடுத்த பாயிண்ட், the time for the submission of the report may also be extended by such period as may be agreed on in writing by all the parties to the dispute. So parties நினைச்சா கூட முடியும், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா அவங்க சைன் போட்டு அக்ரி பண்ணிருக்கணும். The time for the submission of the report may also be extended by such period as may be agreed on in writing by all the parties to the dispute. Next, the report of the board வந்து எப்படி இருக்கணும்? To be in writing and to be signed and its publication. So first point, the report of the board shall be in writing and shall be signed by all the members of the board. எல்லா மெம்பர்ஸும் அதுல சைன் பண்ணியிருக்கணும். இதுதான் first point. Second point, a member of the board may record any minute of dissent from a report or from any recommendation made therein. So அவங்க மெம்பர் வந்து என்ன செய்யலாம், ரெக்கார்ட் பண்ணலாம் எனி மினிட் ஆஃப் டிசன்ட் ஃப்ரம் அ ரிப்போர்ட் ஆர் ஃப்ரம் எனி ரெக்கமெண்டேஷன் மேட் தேரின். இதை பத்தி செக்ஷன் 16 சப்கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா the report together with the minute of dissent recorded therewith shall be published by the appropriate government within 30 days from the receipt thereof. So the report-ஐயும் minute of dissent-ஐயும் சேர்த்து appropriate government publish பண்ணணும், அதுவும் 30 நாளைக்குள்ள from the receipt thereof. இதை பத்தி செக்ஷன் 17ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பவர்ஸ். ஸோ ரெண்டே பவர் தான் இருக்கு. ஒன்னு பவர் டு என்டர் premises, இன்னொன்னு பவர்ஸ் ஆஃப் த சிவில் கோட். ஸோ பவர் டு என்டர் premises-ல member of the board may for the purpose of inquiry into an existing or apprehended industrial dispute after giving reasonable notice கொடுத்து enter the premises occupied by an establishment to which the dispute relates. அடுத்து powers of the civil court ன்னு பார்க்கும்போது a board shall have the same powers as are vested in the civil court under CPC 1908 while trying the suit in respect of the following matters. என்னென்ன powers of civil court னா, first enforcing the attendance of any person and examining them on oath. அடுத்து compelling the production of documents and material object, issuing commissions for the examination of witnesses and in respect of such other matters as may be prescribed. So every inquiry or investigation by a board shall be deemed to be a judicial proceeding within the meaning of section 193 and 228 of the IPC. அடுத்து all the members of the board வந்து என்ன செய்வாங்க, shall be deemed to be public servants within the meaning of section 21 of IPC. So இதோட powers முடிஞ்சது and board of conciliation கம்ப்ளீட் ஆகுது. Thank you.